சரி ஏதோ நடக்குது போலன்னு நினைச்சா தமிழ்நாட்டுக்கும் 50% கூடுது, யூபிக்கும் 50, எல்லாருக்கும் 50 கூடுதுன்னா இங்க உள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆபத்தை யாருமே கவனிக்க மாட்டோம். இந்த ஆபத்து இருக்கிறனாலதான் ஸ்டாலின் இன்னைக்கு அவ்வளவு கடுமையா வார்த்தையை விட்டுக்கிறாரு. என்ன பழைய திமுக பார்க்க வரும், ஏன் ஒரிஜினல் முகத்தை காட்டுவேன்னு நம்ம நக்கல் பண்ணலாம். அவர் ஏன் அவ்வளவு சொல்றாருன்னா, இதை விட்டாச்சுன்னா நிரந்தரமாவே நாம் அடிமையாயிடுவோம். டீலிமிட்டேஷன் பேர்ல தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்குது. நம்ம தென் மாநிலங்களை ஒரு துளி கூட மதிக்காம திரும்பி கூட பார்க்காம 5 மாநிலத்துல வலுவா இருக்கிற கட்சி மத்தியில ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம குரல் எடுபடவே எடுபடாது. நீங்களும் புரிஞ்சுக்கணும் இத. சரி அப்படி சொல்லிட்டாங்களே, அண்ணாமலை ஒரு மன்னிப்பு கேட்டாரா? நான் தெரியாம சொல்லிட்டேன், இப்படி ஒரு ஆபத்து இருக்கு, தமிழனாதான் அண்ணாமலை பேசணும், பிஜேபி காரரா பேசக்கூடாது. கொண்டாட்டி இன்னும் தமிழை விட்டு சட்டப்பூர்வமா பிரியாத போதே நான் யாரு கூட மேடை ஏறுவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன யாரும் கேட்க முடியாங்கிற பாடத்தை மறைமுகமா கூட கடத்தாது. உங்களை நம்பி லட்சக்கணக்கான பேர் வர்றான். நீங்க யாரு அதை சொல்றதுக்கு? நீ செத்து போயிருப்ப, நீ இருந்திருக்க மாட்ட, நீ போய் சேர்ந்திருப்ப அப்படின்னா தவிர்க்கப்பட வேண்டிய கேவலமான பேச்சுக்கள். நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மண் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார். இப்போ பாஜக வந்துட்டு நிறைய பிரச்சனை பண்றாங்க, காங்கிரஸ் அந்த அளவுக்கு பண்ணல. இப்போ இதே மாதிரி பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா கூடுமா தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இன்னும் மங்கவே இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் அந்த எதிர்ப்பு அதிகப்படுத்துறதுக்கு இந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் பட்டன் ஒன்று கையில வச்சுக்கிட்டே சில பேர் அலைவாங்க. அவன் வாயிலே அவன் கெடுவான், அவன் செய்யற செயலாலே அதை கெடுத்து விடுவான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆபத்தை அழைத்து வருவது பிஜேபி தான். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, ஒரு செயலை, ஒரு சம்பவத்தை நிகழ்த்த போறாங்க நாளைக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதான்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 23லயே நிறைவேற்றப்பட்ட மசோதாவை இவங்களுடைய சுயநலத்துக்காக நிறுத்தி வைத்திருக்கிற அமலாவதை நிறுத்தி வச்சிருக்காங்க. 23ல நிறைவேற்றிட்டாங்க. 24ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சுல்ல, அப்போதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அமல்ல ஏன் சொல்லல? எந்த காரணமும் சொல்லல. 29ல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்ட்டாங்க. அடுத்த சென்சஸ் எடுத்து அதன் அடிப்படையில் அப்படின்ட்டாங்க. இப்ப அவங்க கொண்டு வந்த அந்த மசோதாலே அந்த வார்த்தையை திருத்திட்டு சென்சஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு தொகுதி மறு வரையறைங்கிற இன்னொரு மசோதாவை கொண்டு வந்து 50% இடங்கள் அதிகரிக்கிறோம், 543 இருக்கிறது 850 ஆக்க போறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ நடக்குது போலன்னு நினைச்சா தமிழ்நாட்டுக்கும் 50% கூடுது, யூபிக்கும் 50, எல்லாருக்கும் 50 கூடுதுன்னா இங்க உள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆபத்தை யாருமே கவனிக்க மாட்டோம். அந்த 50% கூடுதலா வருதுல்ல, அந்த 250 இடம் சுமாரா வச்சுக்கோமே, 300 இடம் வருது. அந்த 300 இடத்தை எப்படி மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறீங்க? எல்லாருக்கும் 50% கூடுதுன்னா அதுல ஆபத்து இருக்கு. ஏன்னா இவங்க என்ன எடுத்துட்டு வர்றாங்கன்னா, 1971 சென்சஸ் படிதான் இப்ப இருக்கிற தொகுதி வரையறை இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி, 234 எம்எல்ஏ அப்படின்னா அந்த 71 சென்சஸ் படிதான் நம்பரை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி நடந்தா நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. 71 நடந்த பிறகு, சென்சஸ் எடுத்த பிறகு 76, 77 எமர்ஜென்சி வந்துச்சு இல்லையா? அப்போ இந்திரா காந்தி காலத்துல ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. மக்கள் தொகை கட்டுப்படுத்துற குடும்ப கட்டுப்பாடு கடுமையா அமல்படுத்தணும், மக்கள் தொகை கூடிக்கிட்டே போறது நல்லதில்லை அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அவ்வளவு அற்புதமா அமல்படுத்தி கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ மக்கள் தொகை ப்ரொபோர்ஷனேட்டா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி அவ்வளவு உயரலை. ஏன்னா அதை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்த குடும்ப கட்டுப்பாடு ஏன் அவசியம்? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்லாம் கோஷங்களை மாத்திட்டு அந்த பெரும் அளவுல குழந்தை பெற்றுக்கிறத தடுத்து ஒரு லிமிட்ல கொண்டாந்து வச்சா, இப்ப சென்சஸ் 21ல எடுத்த சென்சஸ் படி நாங்க அந்த தொகுதி மறுவரையே பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா யூபியோ பீகாரோ இல்ல இன்னும் பல வட மாநிலங்கள் அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படாம இஷ்டத்துக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில தான் அந்த கூடுதல் தொகுதிகளை நான் பிரிச்சு கொடுக்க போறேன்னா, யூபிக்கு 10 இடம் கொடுப்பாங்க கூடுதலா. நமக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், நமக்கு 2 இடம் கொடுப்பாங்க. இது நியாயமா? அப்போ மத்திய அரசு சொன்ன சட்டத்தை, அவங்க சொன்ன அறிவுரையை நல்ல விதமா ஏத்துக்கிட்டு சரியா அமல்படுத்தின நமக்கு தண்டனை, அதை ஒரு துளி கூட மதிக்காத மற்ற மாநிலங்களுக்கு அதே சலுகை, அது நம்மளை விட அதிக சலுகை. எந்த வகையில நியாயம்? இது எங்க போய் தெரியுமா முடியும்? 850 ஆக்கிட்டாங்கன்னா 425 இடங்கள் மெஜாரிட்டிக்கு தேவை. ஒன்ன சேர்த்தா 426. நம்ம தென் மாநிலங்களை ஒரு துளி கூட மதிக்காம திரும்பி கூட பார்க்காம 5 மாநிலத்துல வலுவா இருக்கிற கட்சி மத்தியில ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம குரல் எடுபடவே எடுபடாது. நீங்களும் புரிஞ்சுக்கணும் இத. நீங்களும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஏதோ 50% கூட்டுறாங்களா, ஏதோ மகளிருக்கு அப்படிலாம் கடந்து போயிடாதீங்க. நாளைக்கு நம்ம என்ன குரல் கொடுத்தாலும் நம்ம எம்பிக்களுக்கு மரியாதையே இருக்காது. 39, 50 ஆக்க போகிறார்கள், 61 ஆக்க போகிறார்கள், அதெல்லாம் ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை. இதுக்கு ஒரு மரியாதையே இல்லாதது மாதிரி
கூடுதல் இடங்களை அந்த குறிப்பிட்ட 4-5 மாநிலங்கள்ல வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த சட்ட திருத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு திருத்திட்டு போயிட்டு நம்ம குரல் எடுபடவே எடுபடாது. புரியுதுங்களா? இந்த ஆபத்து இருக்கிறனாலதான் ஸ்டாலின் இன்னைக்கு அவ்வளவு கடுமையா வார்த்தையை விட்டுருக்கிறாரு. என்ன பழைய திமுக பார்க்க வரும், ஏன் ஒரிஜினல் முகத்தை காட்டுவேன்னு நம்ம நக்கல் பண்ணலாம். அவர் ஏன் அவ்வளவு சொல்றாருன்னா, இதை விட்டாச்சுன்னா நிரந்தரமாவே நாம் அடிமையாயிடுவோம். தமிழ்நாட்டை ஏற்கனவே ஏறி மிதிச்சுதான் பிஜேபி இங்க ஒரு துளி கூட வளரல. ஒரு லெவலுக்கு மேல வளரல. இனிமேலும் வளராது. அவங்க தங்களை திருத்திக்காத வரைக்கும். இப்ப சத்தம் இல்ல. இப்போ சரி கொண்டு வர்றோம். நாங்க இந்த மாதிரி மறுவரையறை பண்ண போறோம்னு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லவே இல்லை. சொல்லாத விளக்கத்தை அண்ணாமலை இல்லையே, இப்படி எனக்கு தகவல் வந்துருன்னு ஒரு பொய்யை சொல்றாரு அண்ணாமலை. மக்கள் தொகை அடிப்படையில இல்லைங்கிறாரு. அவர் சொல்லி 2 மணி நேரத்துல டிராஃப்ட் பில்லே வந்துருச்சு. ஆமா 2021 மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க பிரிக்க போறோங்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஏன்னா நம்ம மக்கள் தொகை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். 5 இடம் கொடுக்குறப்பல அவனுக்கு ஒரு இடம் தான் தருவோங்கிறாங்க. ஏன்னா ஓட்ட மக்கள் தொகை அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ சொன்னதை கேட்டது குத்தமா? புரியுதுங்களா? சரி அப்படி சொல்லிட்டாங்களே, அண்ணாமலை ஒரு மன்னிப்பு கேட்டாரா? நான் தெரியாம சொல்லிட்டேன், இப்படி ஒரு ஆபத்து இருக்கு. தமிழனா தான் அண்ணாமலை பேசணும், பிஜேபி காரரா பேசக்கூடாது. முதல்ல நீங்க தமிழ்நாட்டுக்காரன், அப்புறம் தான் நீங்க பிஜேபி காரன். அப்படிதான் நான் சொல்லுவேன். இதுல அரசியல் வேறுபாடுகளுக்கு இடமே இருக்கக்கூடாது. எடப்பாடி புரியாம சொல்லிட்டார். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத ஸ்டாலின் தடுக்குனார், விரும்பல அவரு. இந்த மகளிருக்கு இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, அதை புரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு எடப்பாடி அதிமுக காரங்க யாரும் இன்னைக்கு விவாதத்துக்கு போகாதீங்கன்னு தடை போட்டிருக்கிறாரு. ஏன்னா போய் எதே தத்தக்கா பித்தக்கான்னு சொல்லிட்டா மாட்டிக்கோணும், அந்த பயம் இருக்கணுங்கிற நான். இதுல இருக்கிற ஆபத்தை எல்லோரும் உணரணும். தேர்தல் கூட்டணி அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டுக்கான நிரந்தர ஆபத்தை தடுப்பது என்பது வேறு. அது எல்லோருக்கும், சீமான்ல இருந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடாத திராவிடர் கழகம் தொடங்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக, ஆட்சிக்கு வர விரும்புகிற அண்ணா திமுக, விஜய், சீமான் எல்லோருக்குமே இந்த பொறுப்பு இருக்கு. நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை எதிர்த்து தடுக்கலைன்னா நாம் நிரந்தர அடிமைகள் ஆகிடுவோம்னு நான் திரும்ப சொல்லி எச்சரிக்க விரும்புறேன். இது எல்லாமே வந்துட்டு இப்ப நீங்க சொல்றீங்க பாஜகவுடைய செல்வாக்கு நமக்கு இங்க இல்ல. ஆனா இப்ப அவங்க வந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறும். நம்மளுடைய செல்வாக்கு எதுவும் நம்ம கிட்ட இருக்காது. அது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? பாஜக இல்லங்க, அவங்க தங்களை பிஜேபி ஒன்னும் தீவிரவாத இயக்கம் கிடையாது. தாராளமா அவங்க ஆட்சி பண்ணட்டும். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணி ஏதோ ஒரு நல்லது ஒண்ணு சொல்லுங்க. நமக்கு ஒரு துரோகம் நடக்குதுன்னு தெரிஞ்சப்போ துரோகத்தை மறைக்கிற மாதிரி தான் அண்ணாமலை பாஞ்சிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரே தவிர, தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்க விடாமல் பார்த்துக்கொள்வோம் கூட ஒரு ஆறுதல் வார்த்தை யார் வாயில இருந்து வந்தது கிடையாது. நீங்க என்ன வேணாலும் எடுத்து பாருங்க பேப்பரை. நாங்கள் மோடியிடம் முறையிடுவோம், மத்திய அரசு எடுத்து சொல்லணும், ஆறுதல் வார்த்தை இருக்கு. எதிர் அரசியல் பண்றாங்க, பிஜேபி என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்றாங்க. இப்படிதான் தமிழிசை தொடங்கி வானதி தொடங்கி அண்ணாமலை நயினார் இன்னைக்கு வந்த நயினார் வரைக்கும் எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க. ஒருத்தர் கூட தமிழ்நாட்டு நலனை மனசுல வச்சு பேசுனதே கிடையாது. ஆமா, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் பாதிக்காத அளவுக்கு நாங்க உறுதியளிக்கிறோம், நாங்க ஒரு டீமா போய் மோடியை பார்த்து பேசுவோம், மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துவோம். இந்த வார்த்தை நீங்க பார்த்ததே கிடையாது. இப்படி அவங்க சொல்லாத வரைக்கும், தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை தமிழ்நாட்டுல பிஜேபி வளராது. அப்படியே வந்து அவங்க நல்லது செய்வாங்கன்னு தயவு செய்து நீங்க நம்பாதீங்க, யாருமே நம்பாதீங்க. மற்றபடி அவங்க தாராளமா ஆட்சிக்கு வரட்டுங்க, நம்மளுக்கு தேவையான செஞ்சு கொடுத்துட்டு வரட்டுங்க. உங்க உணர்வுகளை மதிக்க மாட்டோம், ஏறி மிதிப்போம், மெட்ரோ ரயில் கொடுக்க மாட்டோம், மதுரையில போதுமான மக்கள் தொகை இல்லை, ஆனா அந்த மதுரையில ப்ரொஃபசர் ராம சீனிவாசனை ஜெயிக்க வச்சுட்டா மெட்ரோ ரயில் வரும். எவ்வளவு பெரிய யோக்கியமற்ற அரசியல் இது. அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போட்டு ராம சீனிவாசன் எனக்கு நண்பர் தான், அவர் ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் அது வேற விஷயம். அவரை ஜெயிக்க வச்சா மெட்ரோ ரயில் வரும், அவர் தோத்துட்டானா நான் மெட்ரோ ரயில் வரும். ஏன்னா ரூல் சொல்லுவோம், மதுரையில மக்கள் தொகை இல்லை, ராம சீனிவாசன் ஜெயிச்சிட்டா மட்டும் மக்கள் தொகை வந்துருமா? நீங்க கேட்குற அந்த கண்டிஷன் சரியாயிடுமா? என்னங்க அக்கிரமம் அது? அவ்வளவு இலக்காரமா தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு? இந்த மனநிலை மாறணும்னு சொல்றேன். மாறினா அவங்களுக்கு இங்க ஆட்சிக்கு வரட்டும், நமக்கு என்ன ஆட்சி பண்ணி நம்ம கேட்டை போட்டு தடுக்க போறோம்? யார் ஜெயிச்சாலும் செய்ய வேண்டியது. ஆமாங்க, நல்லது செய்யுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். விஜய்க்கும் அது பொருந்தும். விஜய் வந்தாலும் நல்லது செய்யட்டும், இப்படி ஆணவமா பேசாதீங்க, தனி மனித ஒழுக்கத்தை கொஞ்சமாவது உங்களை நம்பி வர இளைஞர்களுக்கு கத்துக் கொடுங்க. கொண்டாட்டி இன்னும் தமிழை விட்டு சட்டப்பூர்வமா பிரியாத போதே நான் யாரு கூட மேடை ஏறுவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன யாரும் கேட்க முடியாங்கிற பாடத்தை மறைமுகமா கூட கடத்தாதீங்க. உங்களை நம்பி லட்சக்கணக்கான பேர் வர்றான், விவரம் தெரியாம வர்றான், புரியாத சுய அறிவை தள்ளி வச்சுட்டு வர்றான். அப்படிப்பட்ட வெள்ளந்திகள் கிட்டதான், அப்பாவிகள்கிட்ட தான் விஜய் இன்னும் கூடுதல் பொறுப்பா நடந்துக்கணும். துரதிருஷ்டவசமா வராருன்னு அதை புரிஞ்சுக்கவே இல்லை. இனிமேலாவது ஒரு தன்னை மாத்திக்கணும். மற்றபடி விஜயும் இங்க ஆட்சிக்கு வரலாம், தாராளமா நல்ல ஆட்சி கொடுக்கட்டும், யாரு வேணாம்னா. நிச்சயமா சார். இப்ப நிறைய வெவ்வேறு இடங்கள்ல கருத்து கணிப்பு இருக்கு, ஒருத்தவங்களும் ஒன்னொன்னு சொல்றாங்க சார். இல்ல எது நம்புறது, எது நம்ப நீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நல்ல குப்பை கடங்கா பார்த்து புதைச்சிருங்க. அதை ஒரு துளி கூட தகுதியற்றது. கருத்து கணிப்பு என்பது திருட்டு வேலை, புரட்டு வேலை, மக்களை ஏமாற்றுகிற வேலை. 99% பேரிடம் நேர்மை இல்லை.
அந்த 1% நேர்மையோடு ஒருத்தன் வந்தான்னா அவனை ஒழுங்கா சர்வே எடுக்க விடுறதில்ல. அப்படி வந்தா அவனையும் சந்தேகத்தோடு பார்க்குற மக்கள் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா, இவன் எடுத்துட்டு போய் யாருக்கு சொல்லுவானோ? ம். அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. முதல்ல ஒரு 2000 வரைக்கும் கூட ஒரு 20, 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் கருத்து கணிப்புகளுக்கு ஒரு மரியாதை இருந்தது. மக்களும் வெள்ளந்தியா மனசுல பட்டத சொன்னாங்க. ஆமாங்க இந்த ஆட்சி சரியில்லங்க. ஏன் நல்லா தானங்க செய்றாங்க. என் ஓட்டு உதயசூரியனுக்கு தாங்க. என் ஓட்டு ரெட்டல எம்ஜிஆருக்கு தாங்க என் ஓட்டு அப்படின்லாம் வெள்ளந்தியா சொன்ன மக்கள் இருந்த காலம் உண்டு இதே தமிழ்நாட்டுல. இப்ப எல்லாம் அவங்க உஷாராயிட்டாங்க. இவன் எதுக்கு வர்றான்? நான் சூரியனுக்கு போடுவேன்னா எம்பி அங்க ரெட்டலக்காரன்ட்ட சொல்லிருவானோன்ற பயம் வந்துடுச்சு உங்களுக்கு. ஏன்னா வர்றவனே யோகியனா இல்ல. அவன் நேரா இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆஃபீஸ் போயிட்டு வர்றான். நான் சர்வே எடுக்க போறேன். எதுக்கு திமுகட்ட என்ஓசி வாங்கணும்? எதுக்கு அதிமுகட்ட போறீங்க? சர்வே எடுத்தா போய் மக்கள்ட்ட தானங்க போகணும். எதுக்கு கட்சி ஆஃபீஸ்க்கு போறீங்க? எதுக்கு விஜய் கிட்ட போறீங்க? ஏன்னா காசு குடுக்குறாங்க. குடுத்தா அவங்களுக்கு சாதகமா வரும். குடுக்கலையா அவனுக்கு எதிரா வரும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதனாலதான் குப்பை கிடங்குல போடுங்கன்னு நான் தப்பா சொல்லிட்டேன். குப்பை கிடங்குல பள்ளம் தோண்டி போட்டு புதைச்சிடணும் அத. So, அப்ப ஒரு துளி கூட மதிக்க கூடாது. கருத்து கணிப்புகளுக்கு இன்னைக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான். இப்ப எதுவுமே நம்மள நம்ப நம்ப முடியாது. வேண்டாம். இப்ப கருத்து கணிப்புல சார் 5 பேர் திமுக வரட்டான், 5 பேர் அதிமுக வரட்டான். தேர்தல் முடிஞ்ச நேரம் இந்த 5 பேர்ல ஒருத்தன் எந்திச்சு வருவான் பாருங்க. நாங்கள் அப்போதே சொன்னோம். எங்களுடைய கருத்து கணிப்பு ஜெயித்து விட்டது. துணிச்சல் இருந்தா 170 இடங்கள் திமுக ஜெயிக்கும்னு சொல்றான்ல. எந்த 170ன்னு கேட்டு பட்டியல் வாங்க. அவன் பல்லழிச்சிருவான். சொல்லவே மாட்டானுங்க. ப்ரொபோர்ஷனேட்டா இந்த ஷீட் ஷேரிங் போடுறாங்களாம். இந்த ஷீட் ஷேரிங் போடுறீங்கல்ல, போன எம்பி எலெக்ஷன்ல சீமான் 8.5% வாங்கினார்ல. 45 விழுக்காடு திமுக வாங்கும். 35 இடங்கள் ஜெயிப்பாங்கன்னு. அதுக்கு ஈக்குவலா போட்ட 8%க்கு சீமானுக்கு 1ஓ 2ஓ இடம் போட்டிருக்கணும்ல. யாராவது போட்டீங்களா? அதானங்க நியாயம். 45%க்கு 35 சீட்டுன்னா 8%க்கு எவ்வளோ? ஒரு 3, 4 இடமாவது போடணுமே. யாராவது போட்டாங்களா? இப்ப போட முடியலல்ல. பிராக்டிகலா உங்களுக்கு அந்த இடைஞ்சல் வருதுல்ல. சீமான் எங்கேயுமே ஜெயிக்கிற மாரி இல்லையே. நான் இப்பவும் சொல்றேன். 25% ஒருத்தர் ஓட்டு வாங்குனாலும், ஒரு இடம் கூட ஜெயிக்காம போக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? 35% ஒரு தொகுதியில ஒருத்தன் வாங்குனா தான் எம்எல்ஏ ஆக முடியும். ஆவரேஜா 25 வாங்குவாரு. ஆனா ஒரு இடம் கூட ஜெயிக்காம போன வரலாறும் உண்டு பல இடங்கள்ல. விஜய்க்கு அதான் பொருந்தும் நான் சொல்றேன். தனிமனித செல்வா கூட விஜயோ, செங்கோட்டையன் மாரி சில இடங்கள்ல எதிரணியினுடைய வேட்பாளர் பலவீனங்கள் பிளஸ் சுய பலம் அப்படின்னு பார்த்து ஒரு 4, 5 இடம் இப்ப நமக்கு சொல்ல தெரியுதே தவிர, அவர் 15% இடம் வாங்கினா கூட பெரிய வெற்றி தொகுதியில் ஜெயிப்பார்னு எனக்கு சொல்ல தெரியல. சொல்ல முடியல. அதனாலதான் கருத்து கணிப்புகளை நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன். சரி, அதே போல இப்ப பிரச்சாரம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டாக்டிக்ஸ் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, எடப்பாடி அவர்கள் கால்ல விழுந்த போட்டோவை காமிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கெட் எடப்பாடி அவர்கள் ரேஸ் கோர்ஸ் வந்து அவர் கட்டினதே வந்துட்டு இந்த நிவேதா பித்ராஜ்க்காக தான் அப்படின்ட்டு வெளிப்படையா இல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் தனித்தனியா பேசுற வார்த்தைகள் எடுத்து நம்ம விவாதிக்க வேண்டாம். அரசியல்ல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்றது சகஜம்தான். பட் ஒரு 4 ஊர்ல சொல்லிட்டு விட்டுறலாம். அதுக்காக இவரும் நடிகைகள் அதெல்லாம் கூட விட்டுருங்க. கொரோனா வந்தா நீ செத்து போயிருப்ப. அப்படி நீ இன்னொருட மருந்தை குடிச்சா மருந்தை யாரு குடித்தாலும் தான் செத்து போவோம். அது பெரிய கண்டுபிடிப்பா அது. பட் பொது வெளியில ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மீண்டும் முதலமைச்சராக நினைக்கிறவர் பேசுற பேச்சா ஒரு சக தலைவர்களை பார்த்து உடல் ரீதியா உடல்நிலை தொடர்பால யாரும் பெருசா விவாதிக்க மாட்டாங்க. வெளிப்படையா பர்சனல் லைஃப் அவ்வளவு தூரம் பேசியிருக்க கூடாது. பிளஸ் இவர் போட்டோ காமிச்சார். இவரும் ஒரு போட்டோ காமிச்சாரு. நீங்கள் மதவாத பிஜேபி ஒழிக்கிற லட்சணம் இதுதானான்னு வாஜ்பாய் பக்கத்துல கலைஞரும் மாறனும் உட்காந்துருப்பாங்க 2 பக்கமும் காமிச்சார்ல. அதுதாங்க அரசியல் பதிலடி. முடிஞ்சு போச்சு. அதை கடந்து போகணும்ல. அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல்கள்ல நீங்க இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நைட்டு படுத்தா காலையில நம்ம எந்திரிப்புமாங்கிறது நம்ம கையில இருக்கு, கடவுள் கையில இருக்கு. எடப்பாடி கையிலையும் இல்ல, ஸ்டாலின் கையிலையும் கிடையாது. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. நைட் நம்ம படுத்தா காலைல எந்திரிக்கிறது யார் கையில இருக்கு? கடவுள் கையில இருக்கு. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? நீ செத்து போயிருப்ப, நீ இருந்திருக்க மாட்ட, நீ போய் சேர்ந்திருப்ப அப்படின்னா தவிர்க்கப்பட வேண்டிய கேவலமான பேச்சுக்கள் இது. நிச்சயமா. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் யார் சார் ஆட்சியை பிடிப்பா, யார் எதிர்க்கட்சியா வருவா? இல்ல என்னுடைய பார்வைன்னு சொல்றேன். தீர்ப்பெல்லாம் எழுத மாட்டேன். இந்த இருக்கிற கலைச்சூழல் அரித்மேட்டிக்குன்னு ஒரு இடம் உண்டு தேர்தல் அரசியல்ல. எதிர்ப்பு வாக்கள் ஒருத்தர் ஆட்சியில இருக்கிறாங்கன்னா அவங்களை அகற்றணும்னா ஒரு 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாதான் அதை முடியும். அப்படிப்பட்ட காலமா போச்சு. யாரும் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோட ஒரு தனி செல்வாக்கு படைத்த தலைவர்கள்லாம் இல்லாத போது திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகன்ற போது கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் மாறி மாறி வாக்களிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றுன்னு 2, 3 பேர் வந்துட்டாங்கல்ல. அப்படி வந்த மாற்றுன்னு சொல்லி 4 பேர் நிக்கிற 4ல ஒரு 3 பேராவது சேர்ந்து இருந்தாங்கன்னா எதிராளியை வீழ்த்த முடியும். இன்னைக்கு அந்த 4 பேர் 4 அணியா இருக்கிறாங்க. நான் சொன்னல விஜயும் அதிமுக சேர்ந்திருந்தா ஜெயிக்கிற அணியா மாறி இருக்கும். பட் அதுல நெகட்டிவ் இருக்கு. விஜய்க்கு நெகட்டிவும் இருக்கு. அவருடைய அரசியல் வாழ்க்கை காணாம போயிருந்திருக்கும். அது நடக்கல. ராமதாஸ் சசிகலான்னு ஒரு சாதிய அடிப்படையில அந்தந்த ஏரியாக்கள்ல பலமா இருக்கிறவங்க அந்த அதிமுக அணியை பாதிக்கிற மாதிரி வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. அவங்க 5000 ஓட்டு வாங்கினாலும்
அது திமுக 7,000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்கினதுக்கு சமம். ஏன்னா அந்த ஓட்டு அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு. அதை தடுத்து வீணாக்குறாங்க, அப்படிதான் சொல்லணும். அதை தேர்தல் அரசியல் அந்த வார்த்தை ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது, வீணா போற ஓட்டு தான். ஆனாலும் அவங்க தங்களுடைய நோக்கம் என்னன்னு அவங்க சொல்லிட்டு தான் களத்துல இறங்கினாங்க. துரோகிகளுக்கு பாடம் கற்பிப்போம் அப்படின்னாங்க. எங்களை மதிக்காத அதிமுகவுக்கு நாங்க பாடம் போட்டோம். டாக்டர் கிருஷ்ணசாமியும் அவரு ஒரு 60 இடங்கள்ல 70 இடங்கள்ல கேண்டிடேட் போட்டிருக்காரு. அவர் 1000 ஓட்டு வாங்கினாலும் 10,000 ஓட்டு வாங்கினாலும் அவர் இருந்திருக்க வாய்ப்புள்ள அதிமுக அணிக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள். அது அந்த அணிக்கு போகாமல் இவங்கெல்லாம் பிரிக்கிற போதும் சேர்ந்து ஆளுங்கட்சிங்கிற பலம், பணபலம், கூட்டணியில கசப்புகள் இருந்தாலும் அந்த தோற்றம் இன்னும் உடையல. அந்த கூட்டணி பலம் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டெப் திமுக முன்னாடி தான் இருக்கு. எப்படியும் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாங்களோன்னு தான் என்னுடைய பார்வையா நான் சொல்ல தோணுது. சார் இப்ப திமுக இப்போ லெட்ஸ் சே ஒரு 30, 40, 45% வாங்கியிருக்காங்க. அதிமுக 35% வாங்கியிருக்காங்க. மீதி தாவைக்கா வாங்கியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் யார் கூட நாங்க சப்போர்ட் பண்ணனா அவங்க நினைச்ச ஆட்சி பிடிக்கலாம்ல சார்?